அன்னைக்கு காலையில 1 மணி இருக்கும். சுத்தமா தூக்கமே வராம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தப்போ, எனக்குள்ள வந்துச்சு பாருங்க ஒரு மோட்டிவேஷன். ஏதாச்சும் ப்ரொடக்டிவா பண்ணலாமேன்னு. புதுசா ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கின ரவுண்ட் கேன்வாஸ அன்பேக் பண்ணி, தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்து செட் பண்ணிட்டேன். ஸ்கெட்சிங் பண்றதுக்காக இமேஜ் சர்ச் பண்ண போயிட்டேன். யூசுவலா ஐ யூஸ் Pinterest ஃபார் சர்ச்சிங் இமேஜஸ். இங்க நல்ல குவாலிட்டியான ரிலேட்டட் இமேஜஸா கிடைக்கும். பட் ஆக்சுவல் பெயிண்டிங் பண்றதை விட இந்த இமேஜ் சர்ச் பண்றதுலயே மோஸ்ட் ஆஃப் த டைம் போயிடும். அரௌண்ட் 2 AM இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவுட்லைன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கலர் பென்சில்ஸ் வச்சு லைட்டா ஸ்கெட்ச் மார்க்கிங்ஸ் பண்ணிட்டு கேன்வாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கேன்வாஸ்ல எம்டி ஷேட்ஸ் ஒரு பேச்சஸ் இருக்கக்கூடாதுன்னு. ஆல்சோ யூ மே யூஸ் கெஸ்ஸோ ஃபார் த சேம். ஸ்கெச்சிங் முடிச்சுட்டு டைகர் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேசிக் ஷேட்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க டு ஃபில் த கம்ப்ளீட் கேன்வாஸ். லேட்டர் லேயர் பை லேயர் டீடைல்ஸ் பில்ட் பண்ணிட்டே போகலாம். திஸ் வில் பி எஃபெக்டிவ் அண்ட் ஈஸியர் மெத்தட். ஆர் நீங்க சிங்கிளா ஸ்மால் பேட்ச் பை பேட்சா ஒர்க் பண்ணலாம் வித் டீடைல்ஸ். பட் ஈச் டைம் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பட் பர்சனலி ஐ லைக் டூயிங் இட் லேயர் வைஸ். இந்த பெயிண்டிங் எப்படி டர்ன் அவுட் ஆச்சுன்னு இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல காட்டுறேன். ஐ வில் see you on the next one. Bye.